Hello students. Today வந்து நாம 10th standard chapter 2 numbers and sequence அதாவது எண்களும் தொடர் வரிசைகளும் அந்த லெசன்ல இருக்க first exercise 2.1 அதில் இருக்க sums எல்லாம் பார்க்க போறோம். First sum, find all positive integers when divided by 3 leaves remainder 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 3 ஆல் வகுக்கும் போது மீதி 2ஐ தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க. ஸோ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாமா? சொல்யூஷன் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து டிவைடட் பை 3 ஆல் வகுக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3 ஆல் வகுக்கும் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் கிவன் ஒன், அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ரிமைண்டர் வந்து 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமைண்டர் 2 எது வேல்யூ தருமோ அந்த ஹோல் நம்பர்ஸ், அதாவது மிகை முழுக்கள் எல்லாத்தையும் நாம் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. ஓகேவா? இப்போ பை இடிஏ அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நாம் பண்ண போகிறோம். அதாவது இடிஏனா என்ன? ஃபுல் ஃபார்மு யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இடிஏ. பை இடிஏ அது என்ன அல்காரிதம்? என்ன? a equal to bq plus r, 0 lesser than equal to q less b lesser than p. இதுதான். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நாம் வரப்போகிற சம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். நான் எங்கெங்கே இடிஏன்னு போடுறனோ அங்கே எல்லாமே வந்து இந்த அல்காரிதம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ சம்குள்ளே போகலாம். ஹியர் a equal to 3q plus 2ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 3 என்ன? பாசிட்டிவ் இன்டீஜர், அதாவது நம்மளோட b வேல்யூ. இந்த 2 என்ன? ரிமைண்டர் தான் 2. அதை நான் எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு q தெரியாது, a தெரியாது. ஸோ நம்ம அதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். q வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸெட்ரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ a equal to 3q plus 2. இப்போது நான் q பதிலாக 0 அப்ளை பண்ணுறேன். அப்போ 3, 0 plus 2. இது பண்ண என்ன? 3 into 0, 0. அப்போ plus 2. அப்போ நமக்கு plus 2 அப்படியே கிடச்சிரும். நெக்ஸ்ட் 3 into 1. q பதிலாக 1 அப்ளை பண்ணுறேன். 3 into 1, 3 plus 2 என்ன? 5. நெக்ஸ்ட் q பதிலாக 2 அப்ளை பண்ணுறேன். 3 into 2, 6 plus 2, 8. அதுதான். நெக்ஸ்ட் 3க்கு 2 q பதிலாக 3 அப்ளை பண்ணுறேன். அப்போ 3 into 3, 9 plus 2, 11. 3 into 4 பதிலாக q பதிலாக 4 அப்ளை பண்ணுறேன். ரிமைனிங் வந்து plus 2 equal to 12 plus 2, 14. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் வந்து 2, 5, 8, 11, 14. அது வந்து எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரு கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி பார்க்கலான்னா, இப்போ 5 வந்து உள்ள எழுதிக்குவோம். நம்ம எது வந்து டிவிசல் வகுக்க போகிறோமோ, டிவைட் பண்ண போகிறோமோ அதை வந்து வெளியெழுதுவோமா? இப்படி தானே நம்ம பண்ணுவோம், டிவிஷன் பண்ணுவோம். ஸோ அதே மெத்தடு தான். இப்போ 5ல் போயிட்டு வெளியில் வந்து நான் போட்டிருக்கேன். அதாவது கிடைச்ச ஆன்சர் வந்து உள்ள, வெளியே வந்து 3. இப்போ 3ஆல் பண்ணுறேன். 3ஆல் பண்ணும்போது 1 3s are 3. அப்போ ரிமைனிங் என்ன? 2. அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க? 2 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிடச்சிருச்சு. அப்போ இந்த ஆன்சர் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து 2 போட போகிறோம். என்ன? 0 அப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. ஸோ 2 போடுறோம். அப்போ எந்த டேபிளால் நம்ம டிவைட் பண்ணணும்? 3ஆல். ஸோ 3. அப்போது 2 வந்து 3ஆல் போகுது. அப்போ 0 போடணுமா? 0 போட்டு பாயிண்ட் வைக்கணுமா? பாயிண்ட் வச்சு இங்கே 0 ஆட் பண்ணுவோமா? அதை தான் நான் பண்ணியிருக்கேன். அப்போ 6 3s are 18. அப்போ ரிமைனிங் என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 0வா? அப்போ 0 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டா? கரெக்டு. இதே மாதிரி தான் ரிமைனிங் எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 2, 5, 8, 11, 14 அப்படிங்கிறது கரெக்ட். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின்,